நான் எதிர்பார்த்து வந்தது யாஷ் படம் கேஜிஎஃப் 2 பிரம்மாண்டத்தின் உச்சம். அதுல ஒரு 60% இருந்தா கூட ஐ சாட்டிஸ்ஃபைன்னு தான் வந்தேன். இதுல 20% கூட இல்லைன்றது தான் வருத்தம். படத்துல நம்ம எதுவும் எதிர்பார்த்து வருவோம்னா 3 மணி நேரம் படம், ஓகே நம்மள எங்கேஜ் பண்ணி வெளியே அனுப்புறாங்களான்னு தான் பார்ப்போம். அந்த எங்கேஜ் பண்ற ஒரு விதம், ஸ்க்ரீன் பிளேல நமக்கு ஏதாச்சும் ஒரு சுவாரஸ்யம் இந்த படத்துல இல்லைன்றதான். படத்துல மெயின் பிளாட் ஸ்டோரியை எங்கேஜ் பண்றதுல மிஸ் பண்ணிட்டாங்க, ஸ்க்ரீன் பிளே நகர்த்துறதுல மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா ஒன்லி ஆக்ஷன் சீக்வன்ஸ், அப்புறம் அந்த ஒரு 18+ சீன்ஸ் ஒரு சிம்பிளா எப்படி நவுத்திடலாம் அப்படின்ற மாதிரி மேக்கிங் சூப்பரா இருக்கு. அதுக்கான ஸ்க்ரீன் பிளே படத்துல இல்லை. டேரக்டர் நல்லா பெரிய படம் எடுக்க முடியும், பெரிய லெவல் படம் எடுக்க முடியும்ன்றதை காமிச்சிருக்காங்க படத்துல. ஆனா ஸ்க்ரீன் பிளேல இன்னும் ரைட்டிங்ல மூவ் பண்றதுல மிஸ் பண்ணிட்டாங்க. டாஸோட ரோல்ஸ் நல்லா தான் இருக்கு. அங்கங்க கொஞ்சம் கிளைமேக்ஸ் சீன்ஸ்ல போகும்போது கொஞ்சம் இதெல்லாம் இவர் பண்ணிருக்க வேண்டாமே, இதெல்லாம் தவிர்த்திருக்கலாமேன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஜாஸோட பொட்டன்சியலுக்கு இந்த படம் இல்லை. அவர் பொட்டன்சியலுக்கு இன்னும் வேற லெவலில் படம் பண்ணலாம். அவரோட மேனரிசம், அவரோட ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கு இந்த படம் பண்ணணுமா, இதோட நல்ல படம் பண்ணிருக்கலாமேன்ற ஒரு ஆதரவு தான் நமக்கு. ஜாஸோட 4 வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்றது தான்.